ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது காட் கேமர்ஸ். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா வேறு லெவலில் காட் ஒரு அண்டார்டிக் ஐடிட் அப்படி சொல்ல போகிற கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உள்ள போய் ஜெயிக்க மாட்டேன். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. அது ஏன் என்ன காரணம்னா நான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் செகண்ட் செமஸ்டர் போயிட்டதால, ஸோ அதனால தான். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த அண்டார்டிக் ஐடிட் கேமை கண்டினியூ பண்ணுவோம். யாருப்பா நீ? ஓ நெகட்டிவ் மேனா நீ? இப்போதான் ஒன்று எனக்கு ஞாபகமே வருது. செத்து போயிடுவாடா இந்த கேம்ல நீ. யார் தம்பி? பார்த்துக்கிட்டே காமன் மேன். ஃபஸ்ட்டு இந்த மான்ஸ்டர் கொடுத்தது. இப்போ சொல்லுங்கப்பா. காமன் மேனா? ஓ மீடியம் மேனா தம்பி? ஹாய் தம்பி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ. ஆமாம், உங்களுக்கு எப்படி நெகட்டிவ் பிடிச்சா? எங்கே எப்படி எப்படி பிடிச்சா? உன் பேர் என்னன்னு கேட்டா மீடியம் மேனுன்னு. எங்கள் சேனலுக்கு சூப்பராக இருக்கும்னு ஒரே இதாக எடுத்துட்டு வந்துட்டான். அந்த காரணம் இல்லை, விட்டு போன சேனலுக்கு வெளியேறணும் நப்பாசையில் வந்தேன். அப்படியே இந்த காடி வளரிட்டு கிடக்குறான் பைத்தியம் பிடிச்சவங்க. சரி வாங்க நம்ம இங்கே சண்டை போடுவோம். கடைசி வரைக்கும் என்ன விட மாட்டீங்க. நீங்கள் ஒரே அடியில் கொல்லாமல் இப்படி பண்ணுறீங்க. நீங்கள் பார்த்துக்கோ, இதெல்லாம் சும்மா மெயின் பிக்சர் வரும்போது. மெயின் பிக்சர் என்ன மான்ஸ்டர் எது வந்தாலும் நாங்கள் எதிர்ப்பு நிற்போட்ட. எந்த மான்ஸ்டராக இருந்தாலும் துண்டத்துக்கான துணியை காணான்னு வாட ஒன்றுதாங்க கொஞ்சம் கஷ்டம். சரி வாங்க, இப்போ இந்த கேமோட இன்ட்ரோலாம் போடுறாங்க இந்த அண்டார்டிகாவில். இங்கே இவனுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது பேசுகிறேன். ஓகே இப்போ ஓகே. அப்புறம் வந்து என்னப்பா ஃபஸ்ட்டு பார்ட்டா செகண்ட் பார்ட்டா இது என்ன நடக்குதுன்னா இந்த அண்டார்டிகா 88 இங்கே வந்து மினரல்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்க வேலை. இங்கே வந்து மான்ஸ்டர் உருவாக்கிருச்சா. இந்த மான்ஸ்டர் அடிக்க வந்து நம்ம காட் கேமர் கூப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் கைஸ். அப்புறம் என்ன புது வருஷம். அப்புறம் என்ன இப்படி விளையாடிட்டு இருக்கிறீங்க? ஸோ கைஸ் வாங்க நம்ம போகலாம். சரி ஓகே. ஆமாம், நீங்கள் எப்படி இந்த சேனலுக்குள்ள வந்தீங்க? அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரோ. நெகட்டிவ் மேன் வந்து சேனலை விட்டு அவன் விளக்கணும். எனக்கு பதில் நெகட்டிவ் மேனை இன்னொருத்தனை போட்டு தான் எடுத்துட்டு வந்தான். ஆனால் நீங்கள் அவனை விடாம என்னையும் சேர்த்துக்கிட்டீங்க. 5 பேர் ஆகி போயிட்டப்ப அவன் மிஸ்டர் தூது தூதுன்ட்டு ஒருத்தர் இருந்தான். எங்க அவனை கூப்பிடாத. நம்ம 2 பேரும் எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ். இவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போடுவோம். பார்த்துக்கோ, நரகத்தில் எனக்கு தண்டனையே இல்லை. நீ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவ, நான் நறுக்கு பாடாளி வச்சு குத்திட்டு சென்ட்ரு ஜெயிலுக்கே போயிடுவேன். உனக்கு கவலைப்படாத, நான் நெகட்டிவ் மேன் உன் நரகத்தில் இருக்க தண்டனை இல்லாமல் பண்ணிடுவேன். சரி சரி தம்பி, உன்னை இனிமேல் நான் காட் கேமருக்கு போட்டு கொடுக்க மாட்டேன், கவலைப்படாத. நீ கம்முன்னு போயிடு. நீ பேசுனதே எனக்கு பிடிக்கல, போயிடு. ஏன்பா போயிடு. சரி பாசிட்டிவ் மேன் எங்கன்னு சொல்லு, நான் போயிடுறேன். பாசிட்டிவ் மேன் வந்து ஒரு வேலையா வெளியூர் போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் உன்னை யார் கேட்டேன்? எனக்கு சீக்கிரமா எங்க நம்ம காட் கேமர் இல்லாமல் வியூவர்ஸுக்கு பிடிக்கலையா? சரி ஓகே, இப்போ வந்துட்டேன் எப்படியோ. ஆனால் எனக்கு என்ன தானே கைஸ், மிஸ்டர் தூத்து வருதா தான் வீடியோ நல்லா போகும்னு தோணுது. சரி, எனக்கு பார்த்தீங்கன்னா நான் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மிஸ்டர் தூத்து இனிமேல் வருவார். அவனை கூப்பிட்டீங்கன்னா நான் போயிடுவேன். பார்த்து சரி, ஏன் அவன் வரக்கூடாது? எனக்கு ரீசன் வேணும். அவனை பார்த்தாலே டென்ஷன் ஏன்? அது இல்லை, அவன் வந்தாலும் இடம் ஃபுல்லாக எச்சியாக இருக்குது. ஆமாம், அப்படி என்ன பண்ணுனா எங்கள் வாட்டில் எல்லாருமே தூதுன்றான். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 3 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு கைஸ். அவ்வளோ கஷ்டமாக கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த கேம். தும்மல் மேன் அப்படின்னு ஒருத்தர் யாருமே இல்லை. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்காப்புல, அவனை கூட்டிகிட்டு வந்துடும். சரி அப்போ அவனே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டுமா? சரி, அவனை அப்போ கூட்டிகிட்டு வந்துடலாம். சரி, அடுத்த வீடியோவில் தும்மன் மேன் 2025 புது அப்பாயின்மெண்ட்டு, நாளைக்கு அப்பாயின்மெண்ட்டு போட்டுடலாம். ஓகே, இப்போ தும்மன் மேன் யாருன்னு சொல்லுப்பா. யாரும் சொன்னீங்க? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் உள்ளே போகணுன்னே தடம். சாவடிக்காமல் வந்து சும்மா பேபேன்னு
காட்டிட்டு இருக்காரு ஷோவை. அது பெருசா வரும்னு பார்த்தேன். பெருசா வந்தா நல்லா வாய்ஸ் கொடுப்பேன். இந்த இது போன அட்வென்ச்சரா டேய், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தெரியுமா இது? இன்ட்ரெஸ்டா நீ கதையை சொல்லிட்டே விளையாடணும். நீ பாட்டு அது ஷூட் பண்ணிட்டு இருந்தா வீரர்ஸுக்கு பிடிக்கல. என் கதை சொல்லாம ஒரு கமெண்ட்ல படிச்சேன். இருங்க, இப்போ இந்த கேம் இன்னும் கொஞ்சம் நாளாக இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும் guys. இந்த கேமு அதுக்கு வேணால் நான் பயங்கர கேரண்டியாக ஒத்துக்கிறேன். நான் அந்த 3 பொருள் எடுத்து வச்சுருந்தேன். பரவாயில்ல, கரெக்டாக 3 பொருள் எடுத்தாச்சு வெற்றிகரமாக. நோட்ஸ் இதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. இப்போ இவன் சொல்லுவான் இது ஒரு பெருசாக இழுப்பாங்க இவன். என்னதுன்னா இந்த கையில் வெப்பன் வச்சுக்கணுமா, கையில் வெப்பன் இல்லைன்னா நிறைய மான்ஸ்டர் உருவானதால வந்து இந்த வெப்பன் இல்லைன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவான். இந்த மான்ஸ்டர்லாம் நரகத்துக்கு தப்பிச்சோம். சரிப்பா, நம்ம நெகட்டிவ் மேன் தான். இது உனக்கு தேவைதான். இந்த வெப்பன் எப்போ வேணால் எனக்கே டேஞ்சர் ஆகும். ஆனால் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்து யூஸ் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு. ஏன்னா இந்த இடத்துல பெட்ரோல் டேங்க் ஒன்று பார்த்தேன், நம்ம மேலே வெடிச்சிட போகுது பார்த்து. நம்ம நெகட்டிவ் மேன் தான் நரகத்திலிருந்து இந்த காட் கேமர் சாவடிக்கணும்னு அனுப்பியிருக்கிறான் எல்லாத்தையும். அதில் 2-3 தடவை செத்துருக்கான், அதை மட்டும் கட் பண்ணி விட்டுருக்கான். ஆமாம், இது 3வது அட்டம் எல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம நெகட்டிவ் மேன் அனுப்புறது கொஞ்சம் நல்ல டேஞ்சர் அனுப்புனாங்க, அதை மட்டும் கட் பண்ணி விட்டேன் இந்த காட் கேமர். சரிப்பா, ஒழுங்க எனக்கு சாதகமாக கொஞ்சம் பேசுறா. நான் யாருக்கு எப்போ பேசுவேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. முன்னாலே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போடா. இப்படி சொல்லு. முதல்ல வண்டி ஓட்டுற இன்ட்ராஸு, வண்டியை ட்ரில்லிங் குடுற இன்ட்ராஸு பார்வழியும் செத்து போயிடுவோம். ஏன்டா வைக்கிறேன் கம்மனுறா. மலை உச்சியிலேருந்து கீழே போகணுண்டா. மலை உச்சியில் அதுவும் இந்த ரோடு கரடு முரடாக இருக்கு. இங்கேருந்து கீழே விழுந்து ஒரு எலும்பாச்சு தேருன்றேன். இருக்குமே, நிறைய எலும்பு இருக்கு. இங்கேருந்து கீழே விழுந்தா எத்தனை பேர் சுற்றி இந்த இடத்துல வந்திருப்பாங்க. இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் ஒரு 500 பேர் பக்கத்தில் செத்துருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு 300 எலும்பு பக்கத்தில் நான் எடுத்திருப்பேன். நீ என்ன நீ பேசுற? தப்பிச்சிட்டேன். 2 ஜஸ்ட் மிஸ் பறந்து போகுது. இந்த இடத்துல ஆப்பா வச்சிருக்கேன். இந்த இடத்துல எந்த நாய்டா அது குழி தோண்டி வச்சது? அதெல்லாம் நம்ம பாசிட்டிவ் மேனும் நெகட்டிவ் மேன் சேர்ந்து தான் உனக்கு பார்த்துக்கோ. உனக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குது. இங்கே பெருசா ஒன்று வச்சிருக்கேன், பார்த்துக்கிட்டே பெருசா ஒன்று வச்சிருக்கேன். இது இல்லை, வேற பெருசா என்ன வச்சிருப்பான்? வேற மாதிரி ஒன்று வச்சிருக்கேன். பொறுமையாக காத்து. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, இல்லைன்னா கீழே விழுந்துருப்பேன். இந்த பட்டன் கொடுத்துலாம் நான் பணமா இருப்பேன். ஜஸ்ட் மிஸ். ஓகேங்க, சேவ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோ, உனக்கு பெரிய அப்பா காத்துக்கிட்டு இருக்கு. என்ன சொல்கிறேன், தப்பிச்சிரு. அது பெரிய அப்பா. எனக்கு ஆபத்து கூட விளையாடுறது தான் கைஸ் ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஒரு கடவுள் நானே உருவாக்குனேன். சரி, பார்த்துட்டு என்ன எழுப்பு கூப்பிட்ட என்ன சொல்லணும்னு அவ்வளோதான். நான் கூப்பிடலாம் அப்படின்னா என்னன்னு கேட்பேன். இந்த சேனல் அவ்வளோ ஃபேமஸா வரும்போது வரும். ஓகே, வாங்க போனால் என்ன பெரிய ஆப்பாக இருக்க போகுது. வாடா போகலாம். என்னடா அது? கடவுள் காப்பாற்றிட்டாரு. இதுதான் எனக்கு வச்சாப்பா. தப்பிச்சிட்டேன். எப்படியோ தப்பிச்சிட்டேன். இதில் தப்பிச்சிருவேன். இன்னொன்று பெருசாக வைக்கிற மாதிரி எப்பயாச்சும். இப்போ நான் ஒன்று வச்சிருக்கிறேன். நீ இன்னும் போக காட்டுறேன். நான் வரும்போது சொல்கிறேங்க. அந்த வந்துருச்சு. இதுங்க எரிக்க வேண்டியது அங்கமாக இருக்கும். அந்த ஆப்பு எரிஞ்சு போகலாம். எரிஞ்சு போ. இந்த கன்னுனா இவங்க கால் வீசி எல்லாம். கன்னு இல்லைன்னா ஆமாம், கன்னு இல்லைன்னா கோடாலி இருக்கு. லான்ச்சர் இந்த இடத்துல வேணாம் கைஸ். எக்ஸ்ட்ரீம் மூட்ல வெறும் கோடாலி வச்சுக்கிட்டு நீ சமாளிச்சுக்கிறியா? ஆமாம், ஐபே லைவ் ஒரு மான்ஸ்டருக்கும் உயிரோட போகக்கூடாது, செத்துப்போம். அதே நரகத்துக்கு தப்பிச்சிருந்த மாஸ்டர். தப்பிச்சு வந்துச்சா நீ வெளியேற்றி விட்டியா? தப்பிச்சு தான் வந்துச்சு. சரி, இப்போ நம்ம சில்லற மான்ஸ்டர்னா விட்டு அமைச்சிட முடியாது. இவனுக்காகவே நம்ம நெகட்டிவ் மேன் பெரிய மான்ஸ்டரா. ஓகே, நம்ம வெற்றிகரமா நம்ம ட்ரில்லிங் வந்தாச்சு. அந்த உடனே செப்ப மான்ஸ்டர்
வெற்றிகரமாக இந்த இடத்துக்குள்ளே போக வேண்டியது தான். இப்போ ஒரு பாம்பை தூக்கி போட்டுற வேண்டியது தான். ஓகே, தூக்கி போட்டு முடிச்சு விட்டுற வேண்டியது தான். ஹாப்பி ஜெர்னி. ஹாப்பி ஜெர்னின்னு சொன்னாங்க தெரியுமா காய்ஸ்? அந்த மான்ஸ்டருக்கு இந்த வீடியோ முடிச்சோன்னே நானும் நெகட்டிவ்மெண்ட் சேர்ந்து உனக்கு கொல்லான்னு முடிவு எடுத்துருக்கேன். சரி கைஸ், நான் நம்பிட்டேன் கைஸ். அடுத்த வீடியோலேருந்து நம்ம மிஸ்டர் தூது தான் வருவான். அது வாய்ப்பு இல்லை கார்த்தி. கைஸ் இப்போவே இந்த மாதிரி முடிக்கணும் கைஸ் இந்த கேமை. இப்போ பாருங்கள், செம ஸ்பீடாக ப்ளே பண்ணுறேன். பாவி டெட் பாடி. ஓகே, இப்போ வெறித்தனமா. ஓகே கைஸ், நம்ம இந்த கார்டு தூக்க தான் வந்தோம். எவ்வளோ திமிர் இருந்தால் நான் உருவாக்கின மாஸ்டரையே அழிக்க பார்த்துருப்பான். அவனை அழிக்கிறேன் பாரிப்பேன். ஓகே, ஓ அங்கே போயிட்டு இருக்காங்க கைஸ் நம்மளோட அப்பா. அவனை போய் பிடிச்சி இங்கே உருவாக்குன மான்ஸ்டர் எல்லாமே என்னென்ன அப்படி சொல்லி விசாரிக்க வேண்டியதுதான் நம்ம வேலை. வெற்றிகரமாக போயிட்டு என்னோட அது டார்ச் லைட்டு இதை தூக்கிட்டு போக வேண்டியதுதான். இப்போதைக்கு கடவுளே எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஆபத்து கொடுக்கதாண்டா பக்கத்திலே உட்காந்து. சூப்பர்டா. இந்த சின்ன சின்ன மாஸ்டர்லாம் இதுக்கு உதவுது. ஆனால் அந்த சின்ன மான்ஸ்டராக கொஞ்சம் ஃபோர்ஸாக அடித்தா 68 HP போதுங்க. நான் மட்டும் இந்த ஹேக்கு போடாமல் வந்திருந்தேன் எக்ஸ்ட்ரீம் மோடு. அவமானமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். அவமானமா அதுக்கு மேலேயும் போயிருக்கோம். என் மானமே போயிருக்கும் கைஸ் எக்ஸ்ட்ரீம் மோடு. வெற்றிகரமாக இந்த ஒரு ஃபியூஸுக்கு தாங்க நான் போராடிட்டு இருந்தேன். ஃபியூஸ் 2 ஃபியூஸ் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஒரு ஃபியூஸ் கண்டுபிடிக்க முடியலையா? இன்னும் ஒரே ஒரு ஃபியூஸு. அந்த ஒரு ஃபியூஸுக்கு எவ்வளோ தூரம் நனைய விடுறாங்க நீங்களே கொஞ்சம் பாருங்கள். நான்லாம் நடந்துறது என் வாழ்க்கையே வெறுத்துட்டேங்க. அவ்வளோ தூரம் நடந்துட்டேன். வாய்ப்பில்லை ராஜா, நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யம் நான் உருவாக்குனேன். அது வேணா நம்ம தான் கைஸ். நெகட்டிவ் தான் ஃபஸ்ட்டு உருவாக்கி கொடுத்தான். ஏன்னா அப்போ நம்ம காட் கேமருக்கு எதுவும் தெரியாது இந்த யூடியூப் சேனல் பற்றி. இப்போ போது எல்லாத்தையும் நம்ம நெகட்டிவ் மேலோட பங்கமாக கற்றுக்கிட்டாப்புல. இப்படிலாம் ஓகே, இப்போவே போயிட்டு இந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுது அதை போட்டுக்கலாம். பரவாயில்லைங்க வச்சுக்கிட்டு இப்போ உள்ள மறுபடியும் ஒரு ஆப்போட காத்து நான் சொல்லி தந்தவனே நான் தான். சொல்லி தந்த நான் பங்கமா உள்ள சொன்ன உடனே வர பாத்தியா? பார்த்துக்கிட்டே இரு, உனக்கு ஒரு பங்கமான ஆப் இருக்குது. என் சிசியை வச்சவன் மீடியம் என்ன ஆப் இருக்க போகுது? அது வரும் பாருல, வரும்போதே இதுவா? இதெல்லாம் யார் ஆப்புன்னு கண்டா வரும். நான் சொல்லும் போது வரும். சரி கைஸ், இது இல்லடா. நான் என்ன காரியம் பண்ற நீங்க? செத்து போ, நீ எல்லாம் இருக்கவே கூடாது. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம இதை தூக்கிட வேண்டியது தான். ஓகே இப்போ வந்துட்டு தூக்கிட வேண்டியது தான். உனக்கு ஒரு ஆப், ஓகே உனக்கு ஒரு ஆப்பு காத்துட்டு இருக்குதா? காடின்னு சொல்ற தெரியல பைத்தியமே. அது நான் வச்சா அப்படிடா. நீ மூடா என்னை கூட்டிட்டு வந்துட்டு நீ பெரிய மாட்டம் பண்ணிட்டு இருக்கிறியா? நீ பாரியா? அப்படியா? இதுவா? இதா? அதெல்லாம் பங்கமா இருக்கும். உன்னை ஒரேடியாக சாவடிச்சிருவது. சரி, அதுவும் நான் பார்க்குறேன். எனக்கு என்ன ஆப்பு வருதுன்னு பார்ப்போம் கைஸ். உன்னை ஒரேடியாக சாவடிச்சிருவது. பார்ப்போம் என்ன ஆப்பு வருதுன்னு. பாருடே என்னடா ஐயோ நெகட்டிவ் மாட்டிக்கிட்டேன். 2 தடவை தப்பிக்க முடியுமா? கண்ணா, இங்கே நிறைய மான்ஸ்டர்ஸ் உருவாயிருச்சு. நீ எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு. உனக்காக ஷார்ட் கன் நான் வச்சிருக்கிறேன். ஓகே, நம்ம இங்கே ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு. எப்படியாவது தப்பிச்சு ஓடி இருக்கண்ணா. நிறைய பேரை போட்டு தள்ளிடுச்சு இந்த மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி. இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம் காட்டி இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம் நம்ம கனவுல நடந்துச்சு எப்படி வந்துச்சு நம்ம யோசிச்சுட்டு இருந்திருக்கோம். அப்போ இவ்வளோ நேரம் வந்ததெல்லாம் சும்மாங்க. இதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டியா? தம்புடு ட்விஸ்ட்டு சொன்னால் இன்ட்ரெஸ்டாக இருக்காது. ஆடா பாவிகரா, இவ்வளோ நேரம் கனவுல பண்ணிக்கிட்டு இருந்தோமா நம்ம? இவ்வளோ இப்போதான் உண்மையான கேமு ஆரம்பமா? சரி
இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க, இதெல்லாம் சப்பைக்கு சப்பை போடு. என்னடா ஓகே கைஸ், சூர்யா அது கிளம்பே சின்ன வந்தால் நடுவில் வச்சிருந்தாலும் போர் கொடுத்து கொஞ்சம் బాగా దూరం వచ్చేస్తాం రా, కొంచెం దూరం, ఇంత దూరం వచ్చేస్తాం. సూర్య చూసి అంతరే ఇంత దూరం వచ్చేస్తాం, ఇదే పెద్దది. నువ్వు ఎక్కడ పోతావే? உனக்கு மட்டும் ஃப்ரீ, எனக்கு மட்டும் இப்படியா? ஓகே கைஸ், இப்போ இந்த மான்ஸ்டர் சண்டை போட்டு கொஞ்சம் விட்டுருந்தா எனக்கு கொண்டு இருப்பீங்கல்ல. கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா. ஒரு கண்ணாடி வாங்கி. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 எடுக்கலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் வெற்றிகரமாக. சரி ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னா திரும்ப சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் காட் கேமர். மறக்காம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே பாய். சின்ன கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.